Thank you, sir. Thank you, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 33 டிஸ்ட்ரிக்ட்ல 7 டிஸ்ட்ரிக்ட்ல புல் நம்பர் 1 ஜேசிபி நம்பர் 2 பண்ணியிருக்கிறாங்க. காம்படிஷனுக்கு சரியான டஃப் ஃபைட் கொடுத்து எங்களை வந்தாரை வாழ வைக்கும் நாட்டில் வந்தாரை ஆள வைத்தும் பார்த்து விட்டோம். இருந்தாலும் தமிழ்நாட்டு மெஷின் ஆள வேண்டும் அந்த ஒரு தமிழ் உணர்வோட நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு புல் மெஷின் சார்பாகவும் சுகி ரோபோட்டிக்ஸ் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு BS5 லான்ச். BS5 என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் டீசல் பிரைஸ் அதிகமாயிட்டு இருக்கு, பைனான்ஸ்ல IRR ரேட் அதிகமாயிட்டு இருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைஸ் அதிகமாயிட்டு இருக்கு, நம்ம ஆபரேட்டர் சம்பளம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா எங்க சார் நான் வண்டியில சம்பாரிச்சு எப்படி டியூ கட்டி 5 வருஷம் நான் எப்படி சார் பணம் மிச்சம் பண்ணுவேன்? சென்சரை பார்த்து அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆத்து வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிர்லாஸ்கர் என்ஜினோட வயசு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 180 வருஷங்க. 180 வருஷம் 3-4 தலைமுறையை பார்த்த கிர்லாஸ்கர் என்ஜின். அவங்க கிராங்க் சாப்ட், கேம் சாப்ட், ஆயில் லூப்ரிகேஷன் பம்ப் என்ஜினுக்குள்ளேயே பிறந்து பாட்டங்காலத்துல வளர்ந்தவங்க. அவங்க 2011 தான் ஃபர்ஸ்ட் நம்ம புல்லோட வந்தாங்க. இன்னைக்கு நம்ம 65 வெளிநாட்டுல நம்ம ஜல்லிக்கட்டு கால கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் நம்ம கிர்லாஸ்கர் என்ஜின் வித் APM டெக்னாலஜிங்க. ஆட்டோமேட்டிக் பவர் மேனேஜ்மெண்ட் சொல்லி APM டெக்னாலஜி என்ஜின்ல கொடுத்துக்கிறோம். நீங்க வண்டி லோடு கொடுக்க அதுல நாங்க சென்சர் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எதிரிகள் பல விமர்சனங்கள் பண்ணுவாங்க. யார் ஒருவர் சாக்ரட்டிஸ் சொல்றாரு, வாதத்தில் தோற்பவன் அவதூறுகளை கையில் எடுப்பான்ங்கிறாரு. ரைட்டுங்களா? ஹிட்லர் என்ன சொல்றாரு, உன் பின்னால் ஒருவன் விமர்சிக்கிறான் என்றால் நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம். ஏன்னா நம்மளை பத்தி தான் விமர்சனம் கொண்டு வருவாங்க. நாங்க 17 சென்சர் இருக்கு இல்லன்னு சொல்ல, எல்லாமே ரீடிங் சென்சருங்க. ரீடிங் சென்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தண்ணிக்குள்ளேயே நீங்க ஓட்டுறீங்க, இது பண்றீங்க அப்படின்னா உங்க லைட் ஹெட்லைட் வண்டி டேஷ்போர்ட்ல லைட் மட்டும் தான் தெரியுமே ஒழிய வண்டி ஆஃப் ஆகாது. இப்ப வயநாடுல லேண்ட்ஸ்லைட் ஆச்சு, இங்க நம்ம திருநெல்வேலியில தண்ணி இதெல்லாம் வரும்போது நம்ம வண்டி தண்ணிக்குள்ளேயே போச்சு. ரீடிங் சென்சர். ஆனா ஜேசிபில ஆபரேட்டிங் சென்சர். நாங்க நார்மலா ஜேசிபின்னு சொல்லக்கூடாது, பேக்வா லோடர். ஜோசப் சிரில் பேம்ஃபோர்டுங்கிறவர் தான் 1945 இங்கிலாந்துல ஜோசப் சிரில் பேம்ஃபோர்ட் எஸ்கவேட்டர் லிமிடெட் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவங்க இன்னைக்கு ஜேசிபி அப்படிங்கிறத 1990 கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். 1940-45 பிறந்தா இப்பெல்லாம் 60 வயசு 55 வயசு ஆபரேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜேசிபி அதுதாங்க நல்லா இது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும்பாங்க. ஆனா இப்ப வர ட்ரெண்டிங் ஜேசிபி அப்படின்னா ஜஸ்ட் சூஸ் புல், சூஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வர 2K கிட்ஸுங்க, இன்னைக்கு 2024 வர்ற ஆபரேட்டர்ஸ் நீங்க புல்ல கொடுங்க, அந்த வண்டியை கொடுங்க, எந்த வண்டி பெஸ்ட்னு அவர் சொல்லிட்டு நீங்க அந்த வண்டி எடுத்துங்க. நாங்க பேச மாட்டோங்க, வண்டி பேசணும். சும்மா எதிரிகளை விமர்சனம் பண்றது தப்புங்க. அதான் சொல்லுவாங்க, தரமானவர்களின் விமர்சனங்களை மதிப்போம், விமர்சிக்க வேண்டும் என்ற விமர்சன வெறியோடு ஒரு கம்பெனிக்கார பேசினாங்கன்னா அதை புறக்கணிப்போம். ஏன்னா நம் வண்டி தான் ஜெயிக்கும். நீருக்குள் மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள் வாழும் எங்கள் ஜோதி சாகாது. ஏன்னா எந்த மூங்கில் வளையுதோ அந்த மூங்கில் தான் புல்லாங்குழல் ஆகும். நீங்க உங்க வாடிக்கையாளர்களை எந்தெந்த பிரச்சனைகள் என்னென்ன மாற்றங்கள் நீங்க சொல்றீங்களோ அத்தனை நாங்க ஃபேக்டரியில புது வண்டியில கொண்டு வரும் போதுதான் வெற்றி நம்மளை நோக்கி வரும். ஸ்மார்ட் ஃப்ளோ ஹைட்ராலிக்ஸ் கொண்டு வந்ததுனால ஃபர்தர் பர்ஃபார்மன்ஸ் நாங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் BS5ங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிர்லாஸ்கர், ஏன்னா கிர்லாஸ்கர் என்ஜினுக்கு 180 வயசுங்க. இப்போ ஜோசப் சிரில் பேம்ஃபோர்ட் ஜேசிபியோட என்ஜினோட வயசு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15 வயசுங்க. 2011 அப்புறம் 15 வயசுல அவங்க சென்சரை போட்டு தவிக்கிறாங்க. இன்னைக்கு BS5 அவங்க 3000 cc என்ஜின் கொடுத்துருக்காங்க சார். இன்னைக்கு ஒரு புலோரோ கார் இருக்குங்களா, புலோரோ ரோட்ல போற மஹிந்திரா புலோரோ கார் பாத்தீங்கன்னா 2523 cc, அதனோட வெயிட் 3 டன் தான்.
இன்னைக்கு 7 டன் மெஷினை போட்டு 3000 சிசியை போட்டு சிசி குறைச்சதுன்னா பிரைஸ் குறைக்கலாம் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க வந்து புல்லட் ஷோரூம்ல போய் 350 சிசி புல்லட் என்ன பிரைஸ், 500 சிசி புல்லட் என்ன பிரைஸ் நீங்களே கேளுங்க. சிசி குறையும் போது எந்த காரு பைக் நீங்க எது வாங்கினாலும் சிசி பாருங்க, ஹெச்பி பாருங்க, வண்டி வெயிட்ட பாருங்க. இந்த 3ல தான் பிரைஸ் நிர்ணயிக்கக்கூடிய தரம். நல்ல மெஷின் வாங்க பாருங்க, நல்ல பிரைஸ்ல மெஷின் வாங்க பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்ங்க ரிஸ்க் எடுக்கும் போது நம்ம பாய் தான் வந்து நான் வந்து மீட் பண்ணாரு கோயம்புத்தூர்ல ஃபேக்டரியில, நம்ம சாத்தூர் பாய். அப்ப வந்து அந்த இடத்துல போய் ஃபைனான்ஸ் அனுப்பிச்சுடுறேன். அந்த ஃபைனான்ஸ்காரங்க போய் சார் அந்த வந்து யாரு ஜேசி பாய்னு கேட்டா சொல்லுவாங்க சார் அப்படின்னாரு. அப்போ வந்து ஃபைனான்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணி எடுத்தாருங்க. இன்னைக்கு சாத்தூர்ல ஜேசிபி பாய் வந்து புல் பாயா மாறிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து வாழ வழிபடுத்தாரு. அன்னைக்கு தைரியம் கொடுத்து வண்டி எடுத்தாரு. அந்த தைரியம் தான் எங்களை அந்த சின்ன நம்பிக்கையை பிடிச்சா நாங்க இன்னைக்கு மேல உயர்ந்து வந்திருக்கிறோம். நாங்களும் உங்களில் ஒருவராக இருக்கிறோம். இது வந்து முதல் தலைமுறை. எங்க எம்டி வந்து மிஸ்டர் வி பார்த்திபன் சார் வந்து 1997ல 7+1 8 பேர் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிங்க. இன்னைக்கு 2300 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மாபெரும் தொழில் புரட்சி உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு தமிழ் உணர்வுள்ள உள்ளங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஒரு குழந்தை பிறந்தா எப்படி 3 மாசத்துல ஊசி போடணும், 6 மாசத்துல ஊசி போடணும், அதெல்லாம் கரெக்டா பண்றோம். ஆனா வண்டி வாங்க உடனே 1500 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 2000 மணி நேரம் கழிச்சு பாத்துக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது பிளீஸ். நம்ம குழந்தையாட்டம் அந்த வண்டியை பாத்துக்குங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அசம்பிள் பண்ணி உங்க கையில ஒப்படைக்கிறோம். நீங்க கொடுக்குற பணங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு தொழில் தான், புரியுதுங்களா? ஆனா எங்களோட உண்மையான அன்பு இந்த வண்டி மேலதான் இருக்கு. 5 குடும்பத்தை காப்பாத்துற வண்டி. இந்த வண்டி நீங்க 5 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் கொடுத்தாலும் அந்த 2வது ஓனர், 3வது ஓனர், 4வது ஓனர் ஜெயிப்பாருங்க. ஏன்னு கேட்டா நான் இன்ஜின்ல சிசி அதிகமா கொடுத்துக்கிறேன். உங்க பையன் கொடுக்கவே வேணாம் சார், நானே வச்சுக்கோ சார் சொன்னீங்கன்னா, ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை சிவன் நந்தின்னு சொல்லுவோம். அத வந்து நீங்களே வச்சா உங்க பையனோட உங்க பேரனோட பையன் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகுங்க. கிர்லாஸ்கர் என்ஜின் 180 வருஷம் ஓல்டே கம்பெனிங்க. நார்மல் ஆர்டினரி விஷயம் கிடையாதுங்க. அதனால நீங்க தைரியமா முன்வாங்க. எந்த உதவி இருந்தாலும் கேளுங்க. இவ்வளவு தூரம் எங்களுக்கு தமிழில் பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நல்லா போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்ரிதிங் இன்டென்ஷனலா யாரும் கஸ்டமர்ஸும் தப்பு பண்றது கிடையாது. ஏதாவது காரணங்கள், சூழ்நிலைகள் இருக்கலாம், வண்டி ஓட்டி பேமெண்ட் வராம இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம்.